சுட்டி டிவில சூப்பர் ஃபைன் ஒரு சீரியல். அதுல நாங்க வந்து 5 பேர் உலகத்தை காப்பாற்றணும், பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி அந்த குட்டி பசங்க காப்பாற்றுவானுங்க. அதுல ஒரு பையனாவும் நடிச்சேன். அப்போ வந்து குட் மார்னிங் சென்னைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷோ ஒன்று, ஸோ குட்டீஸ்க்கான ஒரு ஷோ அது. ஸோ அது நான் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது எப்படின்னா, படிப்பு ஒழுங்கா வந்திருந்தா இது அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அது படிப்பு ஒழுங்கா வராதனால சரி ஓகே கௌரவத்தை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்பிச்சதுதான் அது. இப்போ நம்ம ஆக்டிங் பண்ணும் போதோ இல்லை நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வந்து ஆங்கரிங் பண்ணும் போதோ அந்த ஷோலாம் பண்ணும்போது நம்ம தெரியக்கூட அங்கிள் தெரியல அங்கிள் அப்படின்னா இப்படி பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. வயசானதுக்கு அப்புறம் அது வராது, அந்த அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ அதை நான் அப்படி பார்த்து என்ன பண்றேன்னா, சின்ன வயசுல வந்து சரி லேர்னிங் பீரியடா நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி நம்ம தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம். 5th வரைக்கும் எங்க வீட்டுல பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க. கழுவி ஊத்துவாங்க. என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, இவனும் படிக்க மாட்டேன்றான், படிக்கிறவங்களையும் விட மாட்டேன்றான், பிரேக்குன்னு போயிடுறான், அதுக்குன்னு போயிடறான் இருக்கும். அந்த 6th டைம் அப்பதான் நான் சுட்டி டிவில பண்ணது. அதுக்கப்புறம் அதே ஸ்கூல்ல வந்து அவர் ஸ்கூல் இன்ஸ்பிரேஷன், அவர் ஸ்கூல் ப்ரைடுவான் இப்படியே பார்ப்பேன். ஓகே, இதே உங்களுக்கு பண்ணா ப்ரைடா தெரியுமா, பண்ணலன்னா அவன் பிள்ளையாவே தெரிய மாட்டான். சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் படிக்கலன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். வளர்ந்தாலே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்க படிக்க ஸ்கூலுக்கு போனா சொந்தக்காரங்க அப்படியே மேலே இங்கேயும் நீ ஒரு புள்ள, இந்த உலகத்துக்கு ஒரு பாரம், இந்த நாட்டுக்கும் பாரம், வீட்டுக்கும் பாரம், நீ எல்லாம் என் சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேன்ற மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. ஹலோ பப்பு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுக்கு. ஆக்சுவலி நான் எக்ஸைட்டடா இருக்கேன், நான் நர்வஸா இருக்கேன். எனக்கு தெரியல, நீங்களும் நர்வஸா இருக்கேன். ஓகே, நீங்களும் ஒரு ஆங்கரா என்ன மாதிரி. இப்ப நான் உங்களை ஒரு ஆங்கரை நான் இன்டர்வியூ பண்ண போறேன்றப்ப நான் ஒரு ஆங்கரை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு எனக்குள்ள. இருந்தாலும் ஜாலியா இருக்கு கண்டிப்பா. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னா, அதெல்லாம் இல்ல, எனக்கு புரியல. சின்ன வயசுலயே வந்து நீங்க ஒரு ஆங்கரா வந்துட்டீங்கல்ல, சுட்டி டிவில பண்ணிட்டு இருந்தாங்க கேள்விப்பட்டேன் நானு. அவ்வளவு சின்ன வயசுல ஒரு ஆங்கரா வந்து எப்படி உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது, ஹேண்டில் பண்ண முடிஞ்சது? படிப்பு ஒழுங்கா வராது, ஏதாவது படிப்பு நல்லா வந்தா தப்பிச்சிடலாம். வீட்டுல படிப்பு வராது, ஸ்போர்ட்ஸும் பெருசா வராது. ஸ்போர்ட்ஸ்னா ஸ்வெட் ஆகும், வெளியே போகணும், விளையாடணும். அப்போ வந்து அப்பா டான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் அனுப்புறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைம்ல அனுப்புறதுனால சரி ஓகே இந்த நீ வந்து சுட்டி டிவில ஆங்கரிங் பண்ண மாதிரி அப்போ நான் சில நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ சுட்டி டிவில ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் தான் ஆரம்பிச்சோம். சுட்டி டிவில சூப்பர் ஃபைன் ஒரு சீரியல். அதுல நாங்க வந்து 5 பேர் உலகத்தை காப்பாற்றணும், பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி அந்த குட்டி பசங்க காப்பாற்றுவானுங்க. அதுல ஒரு பையனாவும் நடிச்சேன். அப்போ வந்து குட் மார்னிங் சென்னைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷோ ஒன்று, ஸோ குட்டீஸ்க்கான ஒரு ஷோ அது. ஸோ அது நான் வந்து ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது எப்படின்னா, படிப்பு ஒழுங்கா வந்திருந்தா இது அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அது படிப்பு ஒழுங்கா வராதனால சரி ஓகே கௌரவத்தை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி அப்பா அனுப்பிச்சதுதான் அது. அதெல்லாம் ஹேண்ட்லிங்கிறத தாண்டி பிடிச்ச வேலை. இப்போ நம்ம சின்ன வயசுல நீங்க ஸ்கூல் படிக்கும் போது நான் எல்லா பீரியட் நம்ம போயிட்டு இருப்போம். இந்த டான்ஸ்ல எல்லாம் சேர்ந்து பாருங்களேன், பேர் கொடுங்களேன், 5-6 பீரியட் கட் ஆயிடும். அங்க போய் ப்ராக்டிஸ்னு போயிடலாம், இப்படி சமாளிச்சிடலாம். அந்த மாதிரி நமக்கு ஸ்கூலு கட்டடிக்க ஸ்கூலுக்கு போறதுனா தான் ஃபீவர் வந்துடும். மற்றபடி ஜாலியா இருக்குன்றதுனால இதை விட அது பண்ண உடனே சரி ஓகே ஸ்கூல் தானே, லீவ் போடணுமா, சரி எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், இப்படிதான் பேச ஆரம்பிச்சோடனே கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு வீட்டுல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஓகே ஸ்கூலுக்கு போனதுனால ஹாப்பி இல்லைன்னு சொல்லி பாதி டென்ஷன் போனதுனால இது ப்ரெஷரா தெரியாம பிளசன்ட் ஆகி நமக்கு அது ஒரு மாதிரி ஜாலியாயிடுச்சு. ஓகே, சின்ன வயசுல இருந்தே இப்படி பழகுனதுனால இருந்தாலும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க குட்டி வயசுல நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம போய் கேமரா முன்னாடி நிப்போம், யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க, இதை செய்ய அதை செய்ய சொல்லுவாங்க. அதை தாண்டி இப்போ நீங்க க்ரோ அப் ஆனதுக்கு அப்புறம் நம்மளே தான் எல்லா சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணணும், நம்மளே நிறைய யோசிக்கணும் அப்படின்றப்ப அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம வயசானதுக்கு அப்புறம் திட்டுவாங்க நிறைய இடத்துல. இப்ப ஹெட்டா இருப்பாங்க, யாராவது திட்டுவாங்க சும்மா. இப்ப இதே குழந்தையா இருக்கும் போது அப்படி வராதுல்ல, சரி சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டா. இப்ப நம்ம ஆக்டிங் பண்ணும் போதோ இல்ல நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வந்து ஆங்கரிங் பண்ணும் போதோ அந்த ஷோலாம் பண்ணும்போது நம்ம தெரியக்கூட அங்கிள் தெரியல அங்கிள் அப்படின்னா இப்படி பண்ணுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. வயசானதுக்கு அப்புறம் அது வராது, அந்த அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ அதை நான் அப்படி பார்த்து என்ன பண்றேன்னா, சின்ன வயசுல வந்து சரி லேர்னிங் பீரியடா நம்ம கத்துக்கலாம்னு சொல்லி நம்ம தெரியலனா கூட தெரியலன்னு சொல்லிடலாம். நம்ம தெரியும்னு சொல்லி திட்டு வாங்குறதுக்கு தெரியலன்னா தெரியலன்னு திட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்டதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா, அது லேர்னிங்கா பார்க்காம எனக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டா எனக்கு கொடுத்ததுனால நான் ஒரு 12th அப்புறம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்பெல்லாம் நான் வெளியே போய் நான் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸா உதவுச்சு. நம்ம கேமரா ஃபியர் அது இது நம்ம எங்கேயாவது பார்த்து கூச்சப்பட்டு பேசணும். நான் ஃபர்ஸ்ட் ஷாலினி டிவின்னு ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த சேனல்ல வந்து சேட்டலைட் சேனல்ல வந்து எங்களோட அவுட் ஷோஸ் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அவுட் ஷோஸ்னா நீங்க பப்ளிக்ல போயிட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், இந்த வாரம் நீங்க என்ன படம் பார்த்தீங்க, பிளா பிளா பிளா. ஸோ அப்போ அதெல்லாம் நமக்கு வந்து ஆசை. நமக்கு வந்து எப்போ நமக்கு அந்த சின்ன வயசுல இருந்து விட்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு நம்ம காலேஜ் போறதுக்கு ஒரு கேப் இருக்கும்ல, அந்த 4 years. அப்போ நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலா பார்த்து இது இந்த ரெடி பண்றாங்களா, இந்த ரெடி பண்றாங்களா, இதே மாதிரி நம்ம ஷோ பண்ணும். ஸோ அதனாலே ப்ரிப்பேர் பண்றதுனால உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன இருக்கும்னா அதை ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
அதனால சின்ன வயசுல நான் எப்படி யூஸ் பண்ணிப்பேன்னா, நம்மளுக்கு வந்து பயம் அப்படிலாம் இல்லாம தெரியலன்னு சொல்லிடலாம், திட்டு வாங்கிக்கலாம், என்ன இருக்கு, அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஜென்ரலி சின்ன வயசுல இருந்து நிறைய பேருக்கு சினிமா பாக்குறவங்களுக்கு, டிவி பாக்குறவங்களுக்கு, நானும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆங்கர் ஆகணும் நிறைய ஆசை இருந்திருக்கும். நம்ம சின்ன வயசுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், உள்ள வந்துட்டோம். இப்போ ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி ஃபீல் நமக்குள்ள வந்திருக்கும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் ஸ்கூல் போவோம், அன்னைக்கு போகும்போது இந்த பையன் அந்த பையன் தானே அப்படி எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு சின்ன வயசுல உங்களுக்கு? அப்போ எப்படின்னா 5th வரைக்கும் எங்க வீட்டுல பேரண்ட் டீச்சர் மீட்டிங் எங்க அப்பா அம்மா வரமாட்டாங்க, கழுவி ஊத்துவாங்க. என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, இவனும் படிக்க மாட்டேன்றான், படிக்கிறவங்களையும் விட மாட்டேன்றான், பிரேக்குன்னு போயிடுறான், அதுக்குன்னு போயிடறான் இருக்கும். அந்த 6th டைம் அப்பதான் நான் சுட்டிவில பண்ணது. அதுக்கப்புறம் அதே ஸ்கூல்ல வந்து அவர் ஸ்கூல் இன்ஸ்பிரேஷன், அவர் ஸ்கூல் ப்ரைடு இப்படியே பார்ப்பேன். ஓகே, இதே உங்களுக்கு பண்ணா ப்ரைடா தெரியுமா, பண்ணனா அவன் பிள்ளையாவே தெரிய மாட்டான். அப்பதான் நான் சில விஷயம் யோசிச்சு ஓகே நம்ம ஏதாவது பண்ணணும் போல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல நான் ப்ரைஸ்ன்னு வாங்கினது, நான் 5th படிக்கும் போது ஒரு ஃபேன்சியர்ஸ் காம்படிஷன் ஒன்று போட்டாங்க, திருவள்ளுவர் வேஷம் போட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், எனக்கே தெரியாம. அப்பதான் கோல்டு மெடல் எங்க வீட்டுல, எனக்குன்னு ஒரு கோல்டு மெடல், நான் கோல்டு மெடல் வாங்குவேன், சர்டிஃபிகேட்லாம் வாங்குவேனான்றதை ப்ரூவ் பண்ணி கொடுத்ததே அந்த ஃபேன்சியர்ஸ் காம்படிஷன் தான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே அடுத்தவங்களை ஏமாத்துறது நம்ம ஈஸியான வேலையா இருக்கு, ஈஸியா ஒண்ணு சொன்னா ஏமாந்துடுறாங்களே அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அது எப்படி நான் ஸ்கூல் டேஸை பார்ப்பேன்னா, ஓகே சம்திங் ஏதாவது அச்சீவ் பண்ணாதான் உங்க ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபாலோ உங்க சாரோ ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை நான் ரொம்ப அக்செப்ட் பண்ண டைமே அந்த ஸ்கூல் தான். பிகாஸ் நான் அவ்வளவு திட்டு வாங்குவேன், நிறைய திட்டு வாங்குவேன். நீங்க டியூஷன்லாம் நீங்க போயிருக்கீங்களா சின்ன வயசுல? நிறைய போயிருக்கீங்கல்ல. ஏதாவது டியூஷன் மிஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கொடுத்து இந்த பையனை அனுப்பாதீங்கன்னு வாங்களா? என்ன சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் எப்படின்னா, லிட்டரலி அந்த மிஸ் வந்து எங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா நான் வேணா ஃபீஸ் கொடுக்குறேன் 500 ரூபாய், அனுப்பாதீங்க, இவனும் படிக்க மாட்டேன்றான், சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் வெளியே போயிடுறான், தண்ணி குடிக்கணும்னு வெளியே போயிடுறான், எப்ப படிப்பான்னு நினைக்கிறீங்க? அடிச்சா சிரிக்கிறான், இவன் அடிக்கும் போது சிரிச்சாம இருந்தாலும் ஓகே, அடிக்கும் போது சிரிக்கிறாங்க, எப்படிங்க கோவம் வரும்? மற்ற பசங்க எப்படிங்க அப்படி அந்த மாதிரி வளர்ந்ததுனால எனக்கு எப்படி இருக்கும்னா, சரி ஓகே இவங்களுக்கு படிக்கலன்னா ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா they are happy ourselves. நம்மளை வந்து பார்த்து ஹாப்பி ஆகுறாங்க, அப்ப படிப்பு தான் நமக்கு வரலையே, அப்புறம் ஏன் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நான் என் மைண்டுக்குள்ள சரி ஓகே நம்ம இது வந்து படிப்பு தான் அட்லீஸ்ட் வரலன்னா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்த ஒழுங்கா புரிஞ்சுக்கிறோம். இப்போ சின்ன வயசுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால வீட்டுல சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் படிக்கலன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். வளர்ந்தாலே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்க படிக்கல ஸ்கூலுக்கு போனா சொந்தக்காரங்க அப்படியே மேலே இங்கேயும் நீ ஒரு புள்ள, இந்த உலகத்துக்கு ஒரு பாரம், இந்த நாட்டுக்கும் பாரம், வீட்டுக்கும் பாரம், நீ எல்லாம் என் சொந்தக்காரன்னு சொல்ல மாட்டேன்ற மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க. பட் ஏதோ ஒண்ணு பண்ணி பாருங்க, என் சொந்தக்காரங்க என் கூட நான் அப்ப சின்ன வயசுலயே மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கேயோ போயிடுவான்னு நடிடுவாங்க. அதுதான் நீங்க என்னவா ஆகணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்கள பார்ப்பாங்க. நம்ம தான் முடிவு பண்ணோம், இன்னொருத்தவங்களை கொடுத்துட்டோன்னு வைங்கல்ல நம்மளே கான்சியஸ் ஆயிடுவோம். அதனால நம்ம சின்ன வயசுல நான் பயப்பட மாட்டேன். அதான் மேட்டர், அடி வாங்கினா கூட அவங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு போய் நின்றுவேன். அந்த மாதிரி கேட்டுருந்தேன். அதுதான் கொஞ்சம் பிளஸ்ஸா தோணுச்சு.